ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாரம் தீர்க்கும் இயேசு 2ஆம் பாகம் என்கிற இந்த செய்தி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த நான் மகிழ்ச்சி அடைகிறேன். முதலாவது பாகம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். முதல் பாகத்தையும் கேளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த 2ஆம் பாகத்திலும் பாரத்தோடு எந்தெந்த காரியங்களிலே உலக மக்கள் இல்லை என்றால் இப்பொழுது நீங்கள் இந்த வீடியோவுக்கு முன்பாக உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, எந்த சூழ்நிலைமையிலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற, எவ்விடத்திலும் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பாரங்களையும் கர்த்தர் மாற்றி அமைத்து தருவாராக. இந்த செய்தியை கவனமாய் கேளுங்கள், உண்மையாய் செவி கொடுங்கள். சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் வந்து பலிக்கும். செபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல நாளுக்காய் வேலைக்காய் துதிக்கிறோம். இப்பொழுது நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகள் என்னென்ன பாரத்தோடு அந்த மக்கள் இருந்தாலும் அந்த எல்லா பாரத்தையும் சுமந்து தீர்த்த இயேசு அவங்களை ஆசீர்வதிப்பீராக. பேசுகிற அடியேனை மறைத்து பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் வெளிப்படும்படியாக, நீங்கள் பேசும்படியாக மக்களோடு நான் ஜெபம் பண்ணுகிறேன், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். ஆவியானவர் என்னை முற்றிலும் ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மீண்டும் ஒரு முறை கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை எல்லாம் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வாக்கியத்திலே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வம், உயிருள்ள தெய்வம், அவர் நம்மை அழைக்கிறார், உங்களை அழைக்கிறார். இன்னும் மொழிபெயர்ப்பில், களைப்படைந்து மிகுந்த பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். அதே போல இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்போடு உங்களை அழைக்கிறார். இந்த இளைப்பாறுதல் என்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ் பைபிளில் ரெஸ்ட் என்று இருக்கிறது. அந்த ரெஸ்ட் என்கிற இங்கிலீஷ் வார்த்தைக்கு தமிழில் அமைதி, சமாதானம் என்கிறதான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. குவைட் அண்ட் பீஸ். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலும் இந்த அமைதி இல்லாதபடிக்கு, சமாதானம் இல்லாதபடிக்கு, இளைப்படையாமல் பாரமாக நீ ஒருவேளை இந்த இடத்துல இருக்கலாம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது, கேட்டு கீழ்ப்படியும் போது, அதனுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சம்பூர்ணமாய் பெற்று அனுபவிப்பீர்கள். இன்றைக்கு உலக மக்கள் இல்லை நீங்கள் கூட சில பாரங்களினாலே நீங்கள் இளைப்படையாதபடிக்கு, சமாதானம் இல்லாதபடிக்கு நீங்கள் இருக்கலாம். அதில் ஒரு காரியம், மருத்துவர்கள், டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலைமை. given up by doctors. உங்களுக்கு இருக்கிறதான அந்த வியாதி நோய்களுக்காக டாக்டர்களை நம்பி, குடும்ப டாக்டர் இருக்கிறாங்க. சிலவங்க விசுவாசிகளாக இருந்தாலும் சில பலகீனம்னு வந்த உடனே அவங்க குடும்ப டாக்டரை உடனே பார்க்குறாங்க. பணம் தான் போகும். ஆனால் யாத்திராகும் 15:26 சொல்கிற தேவன் சொல்கிற வார்த்தை,
நானே உன் பரிகாரியாய் கர்த்தன் சொல்கிறேன். நான் உன்னுடைய ஃபேமிலி டாக்டராக இருப்பேன் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லுகிறதாக பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறதான அந்த பாரம் என்ன கேட்டால் சொல்லுவீங்க, இந்த தலை வலி பாரம், வயிற்று வலி, இன்னும் பல சரீரத்துக்கு உள்ளே இருக்கிற பல பகுதிகள் பார்ட்ஸுகள்னால பலவீனங்கள், கர்ப்பப்பையில், கிட்னியில், ஹார்ட்டில் என்று முக்கியமான பகுதிகளிலெல்லாம் பலவீனப்பட்டு அதனால் பாரம், வியாதியினால் அதிக பணங்கள் செலவழித்து, பணங்கள் போனாலும் பரவாயில்லை சுகம் கிடைக்குதான்னு பார்த்தா அதுலேயுமே பணம் எங்கே சுகம் இல்லையே என்று ஒருவேளை பாரத்தோடு நீங்கள் இருக்கலாம். இல்லை என்றால் பணம் என்னிடத்துல செலவழிக்கிறதுக்கு என்னிட பணமே இல்லை, நான் அவ்வளவு கஷ்டப்பட்ட சூழ்நிலைமையில் இருக்கிறோமே என்று ஒருவேளை, ஆனால் எனக்கு பெரிய பெரிய பணக்காரர்களுக்கு வர வேண்டிய வியாதிகள், நோய்கள் எனக்கு வந்திருக்கிறது என்று ஒருவேளை நீ இந்த இடத்துல நீ சொல்லுகிறவளாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிற காரியம், கர்த்தர் ஸ்தோத்திரம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இலவசமாக உனக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் கொடுக்கிறார். உன் பாரத்தை அவர் எடுத்திருக்கிறார். கல்வாரி சிலுவையிலே உன்னுடைய பலவீனங்கள், உன்னுடைய சுகவீனங்களுக்காக தான் அவர் முள்முடி ஏற்றார், கை கால்களிலே ஆணி அடிக்கப்பட்டார், விழாவிலே ஈட்டியால் குத்தப்பட்டார், முதுகிலே வாரினால் அடிக்கப்பட்டார் என்று நாம் பார்க்கிறோம். கடைசி சொற்றது வரைக்கும் உனக்காக சிந்தியிருக்கிறார். வேதத்தில் நாம் பார்க்கிறோம், மார்க்கில் 5 பார்க்கும்போது சில காரியங்களை பார்க்கும்போது அங்கே 12 வருடம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை குறித்து நாங்கள் அங்கே பார்க்கிறோம். அவள் இயேசுவிடம் வருவதற்கு முன்பாக தன்னுடைய பணங்கள் எல்லாம், பொருட்கள் எல்லாமே அந்த வியாதி நீக்கப்படுவதற்காக அவள் அநேக வைத்தியர்களால் அவள் மிகவும் பாதிக்கப்பட்டால், வேதனைப்பட்டாள் என்று பார்க்கிறோம். எல்லாம் செலவழிந்து போயிட்டு, ஆனால் சற்றாயிலும் குணமாகவில்லை என்று பார்க்கிறோம். இந்த சூழ்நிலைமையில இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு அவள் விசுவாசம் அதிகமாய் வந்து விட்டது. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் சுகமடைவேன் என்ற ஒரு விசுவாசம் அவளுக்கு வந்த பிறகு, பெண்கள் யூதர்கள் மத்தியில் வரக்கூடாது, அதுவும் சூதக ஸ்திரீ வரவே கூடாது நியாயப்பிரமாணத்தின்படி. ஆனால் இந்த ஸ்திரீ எதையுமே பார்க்கல, கிருபையுள்ள இயேசுவை அவள் பார்த்தாள். அவர் எல்லாவற்றையும் அவர் மன்னிக்கிறவர், கிருபையுள்ளவர், இரக்கமுள்ளவர், அன்புள்ளவர், தயவுள்ளவர், மனதுருக்கம் உடையவர். ஆகவே மற்றவங்க என்ன சொன்னாலும் சரி, இயேசு அப்படி சொல்ல மாட்டாருன்னு சொல்லி விறுவிறுன்னு வந்து கூட்டத்துக்கு நடுவில் வந்து அவருடைய விசுவாசத்தின்படி அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே பாருங்க, தன் சரீரத்தில் உணரக்கூடிய அளவில் ஒரு தெய்வீக சுகம் அங்கே பாய்ந்து போகிறது. சோதரம், நீண்ட 12 வருடங்கள் உதரப்போக்கு கஷ்டம், ஆனால் அவள் தன்னுடைய சரீரத்தில் அவள் தொட்ட விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு தொட்ட மாத்திரத்தில் அவள் அங்கே ஆரோக்கியம் அடைந்தாள் என்று வேதத்தில் பார்க்கிறோம். இயேசு அங்கே சொல்லுகிறார், நீ சமாதானத்தோடே போ. இன்னைக்கு ஆண்டவர் அதுதான் சொல்லுகிறார். உனக்கு அந்த ரெஸ்ட், இளைப்பாறுதல், அமைதியும் சமாதானத்தையும் அவர் உனக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு இந்த இயேசுவை நோக்கி பார், அவள் தழும்புள்ள கரம், ஏசாயா 53:4-5 சொல்லுற, அவள் தழும்புகளால் நீ குணமடைகிறாய் என்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2வதாக, பரீட்சையில் தோல்வி அடைந்த நிலையில் பாரத்தோடு இருக்கிற அருமை வாலிப பிள்ளைகளுக்கு, ஃபெயிலிங் இன் எக்ஸாம்ஸ். கடந்த நாட்களில் பத்திரிகையில் எல்லாம் செய்திகளில் நம்ம பார்க்கிறோம், தோல்வி அடைந்து விட்டதனால பரீட்சையில் தோல்வி அடைந்து விடுவோமா, பரீட்சை எழுதிட்டு வந்து கூட அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் முடித்து விட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். ஆகவே அருமையான தேவ சனமே, வாலிப தம்பி தங்கச்சி, உனக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை மட்டும் நீ மறந்து போகாது. யோவான் 10:10 சொல்லுகிற, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால்
நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். ஆகவே எனக்கு வேற ஒரு வழியும் இல்லை என்று நீ நினைத்து விடாதே. ஆண்டவர் ஒரு புதிய வழியை உனக்கு திறந்து தருகிறார். கர்த்தருக்கு படிப்பு வரல என்று நானும் இடையில என்னுடைய படிப்பை நிறுத்தினவன் தான். ஆனால் தேவ திட்டத்தின் சித்தத்தின்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பிறகு எனக்கு ஒரு நல்ல ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். படிப்பே வராத எனக்கு அதையே புரிந்து கொள்ள முடியல. ஆனால் வேதத்தில் கருகலான சத்தியங்கள். ஆனால் இதையெல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் எனக்கு அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எனக்கு தந்து அவர் இன்றைக்கு ஒரு சபையை நடத்தக்கூடிய அளவுக்கு ஆண்டவர் எனக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே நீ எப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் இருந்தாலும் தம்பி, வாலிப தம்பி, தங்கச்சி, உன்னுடைய வாழ்க்கையை நீ முடித்து கொள்ளாதே. உனக்கு ஒரு வழி இருக்கிறது. இயேசு இருக்கிறார். உனக்குடைய படிப்பு, உனக்கு திறமை இருக்கிறது. அதுக்கு தக்க வேலை வாய்ப்புகளை கர்த்தர் தருவார். நீ ஏன் உன் வாழ்க்கையை முடித்து கொள்ள வேண்டும்? தேவன் கொடுத்த உயிரை தேவன் தான் எடுக்க வேண்டும். நாம் முடித்துக் கொள்வதற்கு நமக்கு அதிகாரமே கிடையாது. இல்லை என்றால் நாம் நேராக நம்முடைய வாழ்க்கையை நாம் முடித்து கொண்டு விடுவோம் என்றால் நாம் நேராக நரகத்துக்கு தான் போக வேண்டியதாக இருக்கும். 11th 10th பிள்ளைகளுக்கு பரீட்சை தொடங்குகிறது. காலேஜ் பரீட்சைகள், செமஸ்டர்கள், இன்டர்னல் எக்ஸாம் எல்லாம் இருக்கிறது. நீ அதை குறித்து ஆனால் நீ படிக்க வேண்டிய நேரங்களிலே படிக்க வேண்டும். நீ படிக்காதபடிக்கு உன்னுடைய சிந்தனைகளை எல்லாம் வேறு வழிகளிலே நீ செலுத்துவாய் என்றால்தான் விளையாட்டிலோ இன்னும் மற்றும் காதல் பழக்க வழக்கங்களிலே நீ சிக்கிக் கொள்வதனால்தான் மாத்திரமே உன்னுடைய மைண்டில் படிப்பே ஏறாதபடிக்கு வேற காரியத்துக்கு உன்னுடைய சிந்தனை திருப்பப்படுகிறதுனால தான் உன்னுடைய செமஸ்டர்லாம் நிறைய பாடங்கள் அரியர் விழுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நேராக உன் வாழ்க்கை திருப்பு. படிக்க வேண்டிய காலகட்டங்களிலே படிக்க மாத்திரம்தான் செய்ய வேண்டும். திருமண காரியங்கள் வரும்போது, வயது வரும்போது அதுக்குரிய பெற்றோர்கள் உங்களுக்காக இருக்கிறார்கள். உங்கள் சபை ஊழியர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்காக பாரப்படுகிறவர்கள், உங்களுக்காக ஜெபிக்கிறவர்கள். ஏற்ற வேளையில் திருமண காரியத்தை முடித்து வைப்பார். நீ இப்பொழுது படிக்க வேண்டிய காலங்கள். சோத்திர. விளையாட்டிலோ மற்ற காரியங்களிலோ மாத்திரமே கவனம் செலுத்திட்டு படிப்பை கோட்டை விட்டு விடாதே. வருகிற ஃபியூச்சர், எதிர்காலத்தில் எல்லாம் படிக்கிறவர் கையில் தான் இருக்கிறது. ஆகவே எவ்வளவு படிக்க முடியுமோ அவ்வளவு படி. பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை படிக்க வையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே அந்த பரீட்சையில் தோல்வி என்று அந்த பாரத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே, இயேசுவிடம் வா. உனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை உனக்கு தருவதற்கு இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவதாக, மனதில் சமாதானம் இல்லாத நிலைகள். அந்த பாரம், மனதில் சமாதானமே இல்லை. நோ பீஸ் ஆஃப் மைண்ட். கர்த்தர் அந்த சமாதானம் இல்லாத மனதில் எது இருந்தால் நல்லது நடந்தாலும் சமாதானம் இல்லை. எந்த காரியங்கள் எதை கொடுத்தாலும் சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை. சகோதரனே, சகோதரி, வாலிப தம்பி, தங்கச்சி, அப்படிப்பட்டதான சமாதானம் இல்லாத நிலைமையில ஒரு பாரத்தோடு இருக்கிறாயோ, உனக்காக ஆமேன் சோத்திரம், அந்த சிலுவையிலே, கல்வாரி சிலுவையிலே முள்கிரீடம் சூட்டப்பட்டார் இயேசு கிறிஸ்து. அந்த முள்கிரீடத்தை குறித்து நிறைய சரித்திர ஆசிரியர்கள் நிறைய விளக்கங்கள் கொடுக்கிறார்கள். அதில் ஒரு முள்கள் எல்லாமே அவருடைய கண்ணையெல்லாம் கிழித்து கொண்டு வந்திருக்கிறது. அதில் வழிந்த இரத்தம் உன்னுடைய சிந்தனை மண்டலங்கள், சோத்திரம், போராட்ட கால மண்டலங்கள் எல்லாவற்றிலும் இயேசு தன்னுடைய இரத்தத்தை வைத்து உனக்கு ஒரு சமாதானத்தை தருவதற்கு இன்றைக்கும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு சில கேட்டால் சின்ன பிள்ளைகள் கூட சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் உனக்கு சமாதானத்தை தருகிறார். இயேசுவை நோக்கிப்பார். இயேசுவிடம் வா. உன் வாழ்க்கையை இயேசுவிடம் ஒப்புக்கொடு. ஆண்டவர் உனக்கு சமாதானத்தை தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நாலாவது காரியமாக, மது மற்றும் போதை பழக்கங்களுக்கு அடிமை ஆனதுனால விடுதலை இல்லாமல் ஒரு பாரத்தோடு நீ இருக்கலாம். ஆல்கஹால் அண்ட் ட்ரக்ஸ் என்று இங்கிலீஷில் சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. மது மற்றும் போதை பழக்கங்களுக்கு அடிமை
சொல்லுவாங்க 3 இன்ச்சு பீடி தான் இருக்குது, அந்த 3 இன்ச்சு பீடிக்கு 5 அடி 5.5 அடி 6 அடி மனுஷன் அடிமையாக இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது அவனால் விட முடியலை. 3 இன்ச்சு பீடி ஒரு மனுஷனை அடிமையாக்கி வைத்திருக்கிறது. மது பழக்கங்களுக்கு அடிமையாக்க வைக்கப்பட்டிருக்கிறது. நானும் ஒரு நாட்களில் 1986க்கு முன்பாக நானும் ஒரு குடிக்கிறவனாக தான் இருந்தேன். பீடி சிகரெட் குடிக்கிறவனாக இருந்தேன். ஆனால் இயேசுவை பற்றி என்னுடைய நண்பர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள். நான் சொன்னேன், என் மனசு விரும்புகிற பிரகாரம் நான் விடுவேன், இல்லை என்னால் அதை எடுப்பேன் என்று நான் சொல்லியிருந்தேன். ஆனால் என்னால் அதை முடியவே இல்லை. அந்த பழக்கத்திலிருந்து விடுபட முடியவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நாள் என் வாழ்க்கையை நான் ஒப்பு கொடுத்தேன். இயேசுவே, உண்மையான தெய்வம் நீராக இருப்பேன்றால் என் உள்ளத்தில் வாங்க, எனக்கு இந்த பழக்கத்திலிருந்து விடுதலை தாங்கன்னு சொல்லி என் வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுத்த பொழுது என்ன ஆச்சரியம்! ஒளியாகிய இயேசு எனக்குள்ளே வந்த பொழுது இருளான காரியங்கள் எல்லாம் என்னை விட்டு விலகி போய்விட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாகட்டும். அந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், ஜீவனோடு இருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன ஒரு தெய்வம் இயேசு மாத்திரமே. இயேசுவே, நீ இருக்கிற இடத்துல இருந்து இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று நீ கேட்கும்போது ஆண்டவர் அதிலிருந்து விடுதலை கொடுப்பார். இன்னைக்கு ஆண்களும் பெண்களும் வாலிப பிள்ளைகள் கூட இந்த போதை பழக்கங்களுக்கு அடிமையாக விதவிதமான போதை பழக்கங்கள் வந்து விட்டது. காலேஜில் விற்கிறாங்களாம், ஸ்கூலில் விற்கிறாங்களாம், சாக்லேட்டில் வைத்து விற்கிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். ஆகவே அருமையான இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை பிள்ளையே, கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, சோத்திரம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று. குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யான விடுதலை பெறுவீர்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே இன்றைக்கு இயேசுவே எனக்கு இந்த பழக்கத்திலிருந்து விடுதலை தாங்க, இந்த பாரத்தை மாற்றுங்கன்னு சொல்லி நீ கேட்கும்போது கண்டிப்பாக இயேசு கிறிஸ்து உனக்காகவும் ஜீவனை கொடுத்திருக்கிறாரே, உன் ஆத்துமாக்காகவும் இயேசு ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்திருக்கிறாரே. ஆகவே உனக்காக ஓடி வந்து சோத்திரம் உன்னிடத்தில் வந்து வாசம் செய்து உனக்குள் இருக்கிற இருளான கெட்ட பழக்கங்களை எல்லாம் அவர் மாற்றி போட இரட்சகர் இயேசு கிறிஸ்து உண்மை உள்ளவராக இருக்கிறார். அடுத்ததாக 5வது ஒரு காரியம், தொழில் காரியங்களிலே பிஸ்னஸ்ல தோல்வி. ஃபெயிலியர் இன் பிஸ்னஸ். தொழில் செய்கிற காரியங்களிலே, பிஸ்னஸ் செய்கிற காரியங்களிலே தோல்வி. அதில் என்ன செய்கிறாங்க? கடன் வாங்கி விடுகிறார்கள். தொழில் செய்வதற்கு நல்லா ஓடும், நல்லா போகும் என்று நினைத்து சோத்திரம், ஹல்லேலூயா, அவங்க தன்னுடைய பிஸ்னஸ் காரியங்களுக்காக வாங்கி விடுகிறார்கள். ஆனால் எதிர்பார்த்த வெற்றி இல்லை. அதில் தோல்வியோடு இந்த இடத்துல நீ அமர்ந்து இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அந்த பாரத்தோடு நீ இருக்கலாம். என்ன செய்யலாம் என்று ஒருவேளை நீ விழித்து கொண்டிருக்கலாம். இங்கே இருக்கவா, இந்த இடத்தை விட்டு வேற எங்கேயாவது போய்விடவா, வேற ஊர்களுக்கு போய்விடவா, இல்லைன்னா வாழ்க்கையை முடித்து விடவா, நான் மட்டுமா குடும்பமாய் முடித்து விடவா. நிறைய நகை செய்த வியாபாரிகள், கடை முதலாளிகள் கூட குடும்பமாக இறந்திருக்க காரணம் கடன். இன்னைக்கு வெளியே எல்லாரும் பார்க்கும்போது அவர்கள் ஏசி காரில், ஏசி கடை, ஏசி பங்களா என்றெல்லாம் அவங்க அடைவார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை வெளியே தெரியாது. இன்றைக்கு உங்களுடைய இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதரி சகோதரியே, ஒருவேளை உன் பிஸ்னஸில் தோல்வி அடைந்து, உன்னுடைய தொழில் காரியத்தில் தோல்வி அடைந்து, நண்பர்களை நம்பி நீ தொடங்கின பிஸ்னஸ்னால அவர்கள் உன்னை ஏமாற்றின காரியங்கள், அதனால நீ தோல்வி அடைந்து ஒருவேளை பாரத்தோடு இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையை மாற்றின ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கிற நீ இந்த முடிவில் என்னோடு சேர்ந்து ஜெபம் செய். உன் இருதயத்தை இயேசுவுக்கு ஒப்புக்கொடு. உன் பக்கத்தில் இருக்கிற ஆவிக்குரிய சபைகளுக்கு நீ கடந்து போ. சத்தியத்தை கேளு. நல்ல ஊழியக்காரன் உன் தலையில் கையை வச்சு ஜெபம் பண்ண ஒப்புக்கொடு. எல்லா தடைகளும் மாறி, உன் பாரங்கள் மாற்றி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். எந்த பிஸ்னஸ் செய்ய ஒருவேளை நீ விழித்து கொண்டிருக்கலாம். என்ன காரியத்தை செய்ய என்று, பணங்கள் இருக்கிறது, என்ன தொழில் செய்ய என்று ஜெபம் செய். ஊழியக்காரரை தேடி போ. ஊழியக்காரர்கிட்ட ஜெபம் செய்.
ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், உனக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பார், உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 12-13 வசனம் இதைதான் சொல்லுகிறது. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினால் அந்த வருஷத்திலே அவன் 100 மடங்கு, ஒரு பாயிண்ட் கூட குறையல, 100 மடங்கு அவன் ஆசீர்வாதங்களை பெற்றான் என்று பார்க்க. இயேசு தேவன் சொன்ன இடத்துல இருந்தான். பஞ்சம், ஆமே ஸ்தோத்திரம், வறட்சி, அந்த இடத்துல அவன் இருந்தான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவனாகி மகா பெரியவனானான். ஆண்டவர் இன்றைக்கு உன்னை ஒரு இழந்து போன அந்த தொழிலை திரும்பவும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு வேளை ஹல்லேலூயா, உனக்கு நல்ல ஞானத்தை தருவார். ஆமே, உனக்கு நல்ல வேலைக்காரர்களை தருவார். ஒரு வேலைக்காரர்கள் மூலமாக தான் நல்ல ஆசீர்வாதங்கள் ஒரு எஜமானனுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆகவே நீ யாக்கோபு, ஆமே ஸ்தோத்திரம், ஒரு பொருத்தனை பண்ணினது போல நீ ஒரு பொருத்தனை பண்ணு. ஆமே, கோலும் கையுமாய் போனான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்தார். திரும்பி அந்த இரு பரிவாரத்தோடு திரும்பி வந்தான். அவன் சொன்னான், நீ தருகிற எல்லாவற்றிலும் நான் உமக்கு தசம பாகத்தை கொடுப்பேன்னு சொல்லி. அருமை தம்பி சகோதரனே, அதான் ஒவ்வொருத்தராக சொல்கிற கேட்டுட்டு காணிக்கை கொடுப்பது சபைக்கு தசம ஒரு கேள்வியுமே கேட்கக்கூடாது. வேதம் உனக்கு ஆசீர்வாதமான வார்த்தைகள் அது இருக்கிறது என்றால் நீ கீழ்ப்படி. உன் சபைக்கு, நீ சார்ந்திருக்கிற சபைக்கு நீ உன்னுடைய வருமானத்திலிருந்து காணிக்கையும் தசமபாவும் கொடுப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடு. அதை கீழ்ப்படி. ஏதோ லாட்டரி சீட்டு வாங்குறது போல 1 மாதம் 2 மாதம் கொடுத்தேன்னு சொல்லி நிப்பாட்டிடாத, ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லி. உனக்கு இருக்கிறதுல கொஞ்சத்திலையும் உண்மையாயிரு. உன்னை கர்த்தர் அநேகத்தில் அதிகாரியாக வைத்து உன்னை ஆசீர்வதித்து உன் பாரத்தை மாற்ற இயேசு உண்மை உள்ளவராக இருக்கிறார். கடைசியாக ஒன்று சொல்லுகிறேன், வேலை இல்லாத, வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலைமை, அன்எம்ப்ளாய்மெண்ட். வேலை இல்லாத, எவ்வளவு படிச்சிருக்கிறேன், இல்லைன்னா சிலவங்க படிக்க வேண்டிய நேரத்தில் படிக்காத படிக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். விளையாட்டிலும் மற்ற காரியங்களிலும் ஈடுபட்டு படிக்காமல் இன்றைக்கு இருந்த சூழ்நிலைமை. ஆனால் சிலவங்க நல்லா பணம் இல்லாட்டாலும் நல்லா படிச்சிருக்கிறாங்க, வேலை இல்லாத சூழ்நிலைமை. படித்திருக்கிறாங்க, ரூபாயெல்லாம் பணங்கள் அதிகமாக வைத்துக்கொண்டு வேலை கிடைக்காதா என்று அழைகிற ஒரு சூழ்நிலைமை, அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலை இல்லாத ஒரு சூழ்நிலைமை. அந்த பாரத்தோடு நீ இருக்கிறாயோ, நீ இயேசுவிடம் வா, உன் பாவத்தை எல்லாம் அறிக்கை செய். அவர் உன்னை ஒரு புதிய சிருஷ்டியாய் மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு வாலிபன், நல்ல படித்த வாலிபன், பெற்றோர்கள் அவனை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார்கள். அவன் தன்னுடைய ரெஸ்யூம், அவனுடைய படித்த காரியத்தை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவன் ஒரு பட்டணத்துக்கு போய் அவன் வேலை தேடுகிறதாக பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவன் போகாத ஃபேக்டரிகள், தொழிற்சாலைகள் இல்லை. அவன் படித்த படிப்புக்கு ஏற்ற இடங்களுக்கெல்லாம் போய் பார்க்கும்போது ஒரு இடத்துலையும் இல்லை. சாப்பாட்டுக்கு கூட கஷ்டமாகிவிட்டது அவனுக்கு. அவன் கடைசியாக முயற்சியெல்லாம் பண்ணிட்டு கடைசியில் கர்த்தர் ஸ்தோத்திரம், வாழ்க்கையை முடித்து விடலாம் என்று நினைத்து தன்னுடைய பெற்றோருக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். அன்புள்ள அப்பா அம்மா, நீங்கள் என்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிங்க, ஆனால் நான் உங்களை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் என்று நான் நினைத்து வேலையெல்லாம் தேடி பார்க்கிறேன், ஒரு வேலையும் கிடைக்கல. ஆகவே நான் உங்களுக்கு பாரமாக இருக்கிறதை விட என் வாழ்க்கையை நான் முடித்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி, முடிக்கப் போகிறேன்னு சொல்லி அவனுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அவன் சாக வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும்போது ஒரு நாள் நேரத்தில் அவன் போகும்போது ஒரு ஊழியக்காரனை வழியில் அவன் சந்திக்கிறதாக பார்க்கிறோம். அவன் வறுமை, பாரம், வேலை இல்லையே என்று சொல்லி இருக்கும்போது இந்த ஊழியக்காரர் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் அறிவித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய பாவங்களை மன்னித்து அவனை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி
அவன் கேள்விப்பட்ட உடனே அன்றைக்கு சரி இயேசுவை ஏற்றுக்கொண்டு பார்ப்போம், இயேசு இல்லாத வாழ்க்கை எப்படியோ இருந்தது, இது எப்படி இருக்குன்னு பார்ப்போன்னு சொல்லி பாவத்தை அறிக்கை செய்து அன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஒரு புதிய சிருஷ்டியாக மாறினான் என்று பார்க்கும். அடுத்த சில நாட்களிலே திரும்பவும் வேலை பார்க்கறதுக்கு தேடி போய் கொண்டிருக்கும் போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அவன் ஒரு வேலை கேட்ட ஃபேக்டரி ஒன்று தாண்டி போகும்போது அங்கே இருந்து ஒரு பெரிய மனிதர் அவன் கைத்தட்டி கூப்பிடுகிறார். வேகமாக கைத்தட்டி கூப்பிட்டு, தம்பி உன்னை தான் கூப்பிடுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யாரையோ கூப்பிட நினைச்சு திரும்பாங்க, இல்லை தம்பி உன்னை தான் கூப்பிடுகிறேன் வா. இவன் போய் கேட்கும்போது, என்னையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, தம்பி உன்னை எங்கெல்லாம் தேடுறது, ஒரு இடம் வந்துட்டு போனால் அதுக்கப்புறம் ஒன்று அட்ரஸும் வாங்கலை, ஃபோன் நம்பர் ஒன்றும் வாங்கலை, உன்னை எங்கெல்லாம் தேடுறது, உன் படிப்புக்கேற்ற திறமைக்கேற்றதான ஒரு வேலை, நல்ல வேலை இருக்கிறது வா அப்படின்னு சொல்லி அவன் கொண்டு போய் நல்ல சம்பளத்தோடு கூட அந்த தொழிற்சாலையில் அமர வைத்தார் என்று பார்க்குறோம். அப்போ தான் அவன் நினைத்தான், இதுக்கு முன்னாலேயும் இதே தெருவில் எத்தனையோ தடவை நடந்து போயிருக்கிறேன், ஆனால் அப்பொழுதெல்லாம் யாருடைய கண்களிலும் தயவு கிடைக்கல, ஆனால் இப்பொழுது இயேசுவை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்க ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று சொல்லி அந்த இயேசுவுக்கு மகிமை செலுத்தினான் என்று பார்க்கிறோம். சமாதானத்தையும் அமைதியும் பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கிறோம். அவன் நினைத்திராத நல்ல சம்பளத்தில் வேலை கிடைத்திருக்கிறது பார்க்கிறோம். அருமை தேவ பிள்ளையே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, எல்லாம் முடிந்தது என்று நினைக்காத. இல்லை, இன்னுதான் உனக்கு ஒரு வேலை, புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு இந்த இயேசுவுக்கு உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. உன் பாவ வாழ்க்கை மாத்திரமே ஒரு வேளை இந்த சூழ்நிலைமை உனக்கு காணப்பட்டிருக்கலாம். வேலை இல்லாத ஒரு வாய்ப்பு, நல்ல திறமை இருக்கிறது, நல்ல உனக்கு ஒரு படிப்புலாம் எல்லாம் இருக்கிறது, ஆனாலும் ஆசீர்வாதம் இல்லை, ஏசப்பாவுடைய ஒத்தாசை இல்லை, அனுக்கிரகம் இல்லை, கிருபை இல்லை. அந்த கிருபை தான் உன்னை வாழ வைக்க போகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். விமானம் ஓடு தளத்தில் அவருடைய ஓடுதளம் முடிகிற வரைக்கும் அது தரையில் ஓடி போய், அதனுடைய ஓடுதளம் முடிகிற பட்சத்தில் எல்லாம் முடிஞ்சதுன்னு இல்லை, அதுக்கு பிறகுதான் அந்த ஃப்ளைட்டு பறக்க ஆரம்பிக்கிறது. இன்றைக்கும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை பிள்ளையே, உன் வாழ்க்கையெல்லாம் முடிந்தது என்று நினைக்காதே. உன் வாழ்க்கையை துளிர்விட வைக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார், இயேசு இருக்கிறார். அந்த இயேசு நீ புறக்கணித்து இருக்கிறாய், தள்ளி விட்டிருக்கிறாய், கேலி பண்ணி இருக்கிறாய். ஆனால் இன்றைக்கு இந்த இயேசுவுக்கு உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு. உனக்கு ஒரு நல்ல ஒரு பிரகாசமான எதிர்கால வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு தந்து உன்னை ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதற்கு ஆயத்தமா இருக்கிறார். நீ பெற்றுக்கொள்ள ஆயத்தமா? ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்பொழுது சொல்லப்பட்ட 6 காரியங்களிலே சில காரியங்கள் இருக்கலாம், சில 1-2 இருக்கலாம், ஏதாவது 1வது இருக்கலாம். இன்றைக்கு அந்த பாரத்தினால் நீ கஷ்டப்படுவாய் என்றால் இயேசு உனக்கு அமைதியும் சமாதானமும் ஆசீர்வாதங்களை கொடுத்து உனக்கு ஒரு ரெஸ்ட், இளைப்பாறுதல் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். தவறுகளுக்கு நீ மனம் வருந்து உன்னுடைய அருகாமையில் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய சபைக்கு போ, ஒரு வேதாகமத்தை விலை கொடுத்து வாங்கு, அதை அழகா வாசி, தினமும் வாசி. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் இந்த வார்த்தைகள் மூலமாக மத்தேயு 11:28 படி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைத்த ஜீவனுள்ள தெய்வம் அழைத்தது உண்மை என்றால், இந்த வார்த்தைகளை இந்த மக்களோடு பேசியிருப்பது உண்மை என்றால், ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதிப்பதும் உண்மை என்று நாங்கள் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பரீட்சையில் தோல்வி, மருத்துவர்கள் டாக்டர்களால் கைவிடப்பட்ட நிலைமைகள், மனதில் சமாதானம் இல்லாத நிலை,
மது மற்றும் போதை பழக்கங்களுக்கு அடிமையான ஒரு பாரம், தொழில் காரியங்களிலே தோல்வி, வேலை இல்லாமல் வருமானம் இல்லாத ஒரு சூழ்நிலைமையோடு பாரத்தோடு இருக்கிற அந்த அருமையான பிள்ளைகளோடு நீ பேசுகிறக்கா நன்றி. அவள் வாழ்க்கையை நீ மாற்றுகிறக்கா நன்றி சொல்லுகிறோம். இதோ வாசற்படி நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு சென்று போஜனம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நல்ல ஒரு சாட்சிகளை கேள்விப்பட கிருபை தாங்க. தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you. God bless you.